ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்து வச்சு அருமையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பார்க்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் சாப்பிட்றதுனால இடுப்பு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி எந்த வலியுமே இருக்காது. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்குறேங்க. இது ஒரு 2 மணி நேரம் போல் ஊறி இருக்குது. இப்போ ஊற வச்ச உளுந்த ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உளுந்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நான் செய்கிற உளுந்து வந்துட்டு ஒரு 10 டம்ளர் ஹெல்த் ட்ரிங்காகவும் அந்த அளவுக்கு வரும். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 4-5 டம்ளர் தான் செய்கிறீங்க அப்படின்னா அரை டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அல்லது தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் தேங்காய் வந்துட்டு கட் பண்ணி சேர்க்கிறத விட துருவலாக சேர்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்க்கும் போது நல்லா கொஞ்சம் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து எந்த பாத்திரத்தில் தயார் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மிக்ஸி ஜாரில் இருக்கிற முழுமையாக எல்லா உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு கழுவி அதையும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து தண்ணி நீங்கள் கரண்டியில் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ வரைக்குமே அடுப்பில் வைக்கலைங்க. நல்லா தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுக்கலாம். அப்போ தான் கட்டி எதுவும் சேராமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. ஏன்னா உளுந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த அளவு தண்ணியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா பொங்கி வரும்போது நல்லா கெட்டியாயிருங்க. நம்ம பச்சை உளுந்தாக தானே போட்டு ஆட்டியிருக்கிறோம், அதனால் வந்துட்டு நல்லா கெட்டியாயிரும். நீங்கள் கைவிடாமல் வந்துட்டு நல்லா பொங்கி வர்றது வரைக்கும் வந்து கிளறி விட்டுருணுங்க. இல்லைன்னா நல்லா அடி பிடிச்சிக்கும். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுறணும். உளுந்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதி வர்றது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து உளுந்தங்கஞ்சி தாங்க. உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான அளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை வந்துட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரை, அஸ்கா சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க. வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி. நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா டைரெக்டாக சேர்த்துடலாம். அல்லது நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி சேர்க்குறீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துட்டு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இனிப்புக்காக ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லமெல்லாம் சேர்க்குறீங்கன்னா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேருங்க. நான் வந்து ஒயிட் சுகர் அப்படிங்கிறதுனால அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு வந்துட்டு இந்த உளுந்தங்கஞ்சி செய்கிறீங்களோ அந்த அளவு வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கடைசியாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாம் எந்த அளவு தண்ணி ஊற்றணும் இப்போ ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது இப்படியே நல்லா கொதி வரணுங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வர்றது அளவுக்கு நல்லா கொதி வரணும். இது போல் லைட்டாக பொங்கி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் உளுந்தோட பச்சை வாசனை போயிட்டு நீங்கள் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்க்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து, தேங்காய்,
ஏலக்காய் தூள் வாசனைக்காக, அதுக்கப்புறமா சர்க்கரை அவ்வளோதாங்க. இதில் வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதில் முந்திரியோ திராட்சையோ அப்படின்னு எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே. இதுக்கு முன்னாடி உளுந்த வறுத்துட்டு அதில் ஒரு கஞ்சி செய்கிற ரெசிபி கூட போட்டிருந்தேன். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயோ அல்லது எண்டு ஸ்க்ரீன்லேயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது பவுடராக வச்சுட்டு இன்ஸ்டன்ட் உளுந்தங்கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். பவுடராக வச்சு அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா தேவைப்படும் போது இந்த மாதிரி கொதிக்க வச்சு குடிச்சிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அதை விடவே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டைரெக்டாக பச்சை உளுந்தையும் ஊற வச்சு கஞ்சி காய்ச்சறதுனால மனம், டேஸ்ட்டு ரொம்பவே ஹெல்த்தான ட்ரிங்காகவும் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்பவே சத்தானதாகவும் இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லா ஹெல்த் ட்ரிங்காக இருக்கும். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி இடுப்பு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வராமல் இருக்கும். இதுவே நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அடிக்கடி எல்லாத்துக்கும் இடுப்பில், முழங்காலில் இந்த மாதிரி வலியெல்லாம் இருக்கும். இது சாப்பிட்றதுனால வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்றதுனால முழங்கால் வலி, இடுப்பு வலிகள்லாம் இல்லாமல் இருக்குங்க. இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டும் பிடிக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே சத்தான ஹெல்த் ட்ரிங்க்கும் கூட. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிடலாங்க. நம்மளோட ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த் ட்ரிங்க் நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட குடிக்கலாங்க. ஏன்னா கன்சீவாக இருக்கிற டைமில் முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி நிறைய இருக்கும். வாரத்தில் 2 முறை இதை கூட கொடுக்கலாம். அந்த முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாம் இல்லாமல் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.